ஹே ஆல், இது சண்டே மார்னிங். அழகழகான மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு செம்ம மழை தான், தூரிக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் என் ஃப்ரெண்டு ஒரு 10 மல்பெரி 10மே அழகழகாக துளுத்து தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வாடிடுச்சு. நான் ஊருக்கு போன டைம் தண்ணி விடாமல் ஒரே ஒரு குச்சி மட்டும் காப்பாற்றி வச்சுருந்தேன். சரி ரீபாட் பண்ணலாமேன்னு எடுத்து வச்சேன். ஃபுல்லாக காஞ்சிச்சு. அந்த இலை தொங்கிட்டு இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு தெரியும். மழை வந்தப்போ கொஞ்சம் துளுத்து இப்போ மல்பெரிகள் அழகழகாக வந்துட்டுருக்கு. தண்ணி இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் மல்பெரிக்கு. அப்படியாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நர்சரி போயிருந்தேன், என்னென்ன வாங்கினேங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கோகோபீட் 4 kg வந்து 100 rupeesக்கு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஃபிலியோடென்ட் வந்து நல்லா ஹேங் பண்ணி விடுற மாதிரி இருந்தது. ஹார்ட் ஷேப்பில் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. 75 rupeesன்னு வாங்கியிருந்தேன். பாட்டில் வைக்கிறப்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஒயிட் பாட்டில். அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்கன் ஹார்ட் வந்து 60 rupeesக்கு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பீஸ் லில்லி ரொம்ப நாள் எங்கள் ஆஃபீஸில் நான் பார்க்கிங்கில் நிறுத்துறப்ப பார்ப்பேன், ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் வந்து நார்மல் வெரைட்டியே வந்து அதிகமாக சொன்ன மாதிரி இருந்தது. எனக்கு இது வேர்கிட்டட் லீஃபாக இருக்குது. ஒயிட் கலர் லீஃபு, க்ரீன் கலர் லீஃபுன்னு லீவ்ஸ் கலர் அழகாக இருக்குது. ஃப்ளவருமே இந்த மாதிரி வரும். இது வந்து 120 rupeesன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அஃபோர்டபுளாக இருந்தனால வாங்கியிருந்தேன். இந்த பெப்ரோனிமா பிளான்ட்டுமே எப்போயுமே வாங்குவேன். அதுக்கப்புறம் ஆர்டரில் யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துருவேன். 35 rupeesன்னு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஹேங்கிங் பிளான்ட் பார்த்திங்கன்னா பாட்டோட 120 rupeesன்னு வாங்கியிருந்தேன். நல்லா ஹேங் பண்ணி அழகாக இருந்தது. இதை வைக்கிறதுக்கு தான் எனக்கு இப்போ இடம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ரங்கூன் க்ரீப்பருமே 120 rupeesன்னு வாங்கியிருந்தேன். ஃப்ளவரோட ரொம்ப அழகாக இருக்குது. க்ரீப்பர் பிளான்ட் இது நல்லா ஃபுல்லாக பூவாக இருக்கும் வீட்டு முன்னாடி வச்சோம்னான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் பேம்பு, இதுவுமே ஒரு வேரிகேட்டர். கிட்டத்தட்ட வாட்டர் பேம்பில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும் போல இருக்குது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. தண்ணியில் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும்னு தோணுச்சு. சரி ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் 120 rupeesன்னு. அதுக்கப்புறம் இந்த பாட்டை சரி எங்கேயாவது ஹேங் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி வாங்கின இன்ச் பிளான்ட் அதெல்லாமே பிளான் பண்ணணும் இல்லையா, அதனால சரி இப்போவே எல்லாத்தையும் கையோட பிளான் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் மழை ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ரௌன் கலரில் வந்து இன்ச் பிளான்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். இந்த இன்ச் பிளான்ட்டில் சைடில் ஏதாவது ஒரு பிளான்ட் இருக்கான்னு பார்த்தேன். ஆனால் 2 பிளான்ட்டையும் வச்சும் கூட பாட் வந்து அந்த ஃபுல்ஃபில் ஆன மாதிரி எனக்கு ஃபீலே ஆகலை. இட்ஸ் ஓகே, நம்ம வளர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். எப்போயுமே நான் மண்ணும் கோகோபீட்டும் மட்டும்தான் போட்டு வைப்பேன். வேறு எந்த இதுவுமே வந்து மிக்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா கிச்சன் வேஸ்ட்லாம் நம்ம அடிக்கடி போடுவோம்ல, அதனால வேணான்னு சொல்லி விட்டுருவேன். அதுக்கப்புறம் இந்த ஐவி வேக்ஸ் இதை வந்து இந்த ஒயிட்டில் வச்சா அழகாக இருக்கும்னு தோணுச்சு. ஒன்று வந்து பாட்லையும் ஒன்று ஒரு பக்கெட் சும்மா இருந்தது, நான் அதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஆனால் அந்த பிளான்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வளர்த்துனதுக்கப்புறம் தான் நீ அது எப்படியெல்லாம் வளருதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த அலகேஷியா பிளான்ட்டுமே வந்து இன்டோரில் வைக்கிறதா இல்லை அவுட்டோரில் வைக்கிறதான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இப்போதைக்கு வைப்போம்னு சொல்லி ஒரு பாட் சும்மா இருக்கேன்னு சொல்லி ஒரு பெரிய பாட்டில் இப்போதைக்கு வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பிளான் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே மழை வந்துடுச்சு. அதுக்குள்ளே சரி ஃபிஷ்ஷுங்களுக்கு வந்து ஃபுட்டே போடல. குட்டி குட்டி ஃபிஷ்லாம் நிறைய குட்டி போட்டிருக்கானுங்க. அவங்களுக்கு எல்லாம் சரி ஃபுட்டு போடலான்னு போட்டுட்ருந்தேன். குட்டி குட்டி ஃபிஷ் நிறைய உள்ளே இருக்கானுங்க. பார்க்குறதுக்கு தான் நான் தெரிய மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் வளரணும் போல் இருக்குது. இப்போ நான் காட்டின பிளான்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தேன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணி தரேன். உங்கள் ஊரில் மழையெல்லாம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.